இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்காவுடைய சூப்பர் 8 சுற்றுகளுடைய செகண்ட் மேட்ச் வந்து இன்னைக்கு விளையாட போறாங்க. இந்த மேட்சஸ்ல வந்து எது எது இந்திய அணிக்கு சாதகமா இருக்கும், சவுத் ஆப்பிரிக்காவுக்கு எது சாதகமா இருக்கும், அதாவது யாருக்கு எட்ஜ் அதிகமா இருக்கு, வின் பண்றதுக்கான கெப்பாசிட்டி யாருக்கு அதிகமா இருக்கு, யார் யாரெல்லாம் மெயின் கீ பிளேயர்ஸா இருப்பாங்க போத் டீம்லயும் கம்பேர் பண்ணும் பொழுது, அப்புறம் எந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராங், பேட்டிங் எல்லாத்த பத்தியும் நம்ம டீம் அனலைசிஸ் பிளேயரை பத்தி எல்லாத்தையுமே பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 2026 T20 வேர்ல்டு கப்புடைய சூப்பர் 8 சுற்றுல செகண்ட் மேட்ச் வந்து இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா. அவங்க 2 பேரும் பங்கேற்க போறாங்க. இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பாகிஸ்தான் வர்சஸ் நியூசிலாந்து வந்து சூப்பர் 8ல ஃபர்ஸ்ட் மேட்ச் நடக்க இருந்தது. ஆனால் அது மழை காரணமாக ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுல ஆளுக்கு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் போயிருக்கும். இப்போ ரெண்டாவது மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பிச் கண்டிஷன். அதாவது பிச் கண்டிஷன் வந்து அகமதாபாத் பிச் நடக்க போகுது. அகமதாபாத் பிச் நம்ம பார்க்க போனோம்னா ஃபாஸ்ட் பவுலருக்கு ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் சாதகமா இருக்கு, அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை வந்து பேட்டிங் வந்து ரொம்ப கேபிட்டலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா பெரிய ஸ்கோர் போறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. கிட்டத்தட்ட பேட்டிங் பிச் தான் அகமதாபாத் பிச். இது கிட்டத்தட்ட 200க்கு மேல ஸ்கோர் போறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு இந்த பிச்ல. இதுல டாப் 3 பேட்ஸ்மேன் யாரு, அவங்க வந்து இந்த பிச்சை யார் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா பிக் ஸ்கோர் அடிப்பாங்க. இண்டிவிஜுவலாவும் சரி, டீமை பெரிய ஸ்கோருக்கு தள்ளலாம். ரெண்டாவது, பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்து நல்ல பிக் ஸ்கோர் போட்டு அவங்க சேஸ் பண்ண வச்சாங்கன்னா அவங்க வின் பண்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இன்னொரு விஷயம், இந்த பிச்சில் வந்து சப்போஸ் சீமர்ஸ் எல்லாம் நீங்க ஃபர்ஸ்ட் 6 ஓவர் ஹேண்டில் பண்ணிட்டாலே சீமர்ஸ் வந்து அதிக எக்கனாமி ரேட்ல போறாங்க அந்த பிச்சில். 9.4 பவுலர்ஸும், அதாவது சீமர்ஸும் 8.7 எக்கனாமி ரேட்ல உள்ள ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க. அப்போனா கிட்டத்தட்ட 200 பிளஸ் போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதுல ரொம்ப எக்கனாமிக்கலா போறது யாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்பின்னர்ஸ் போட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ல ஃபாஸ்ட் பவுலர் யூஸ் பண்ணிக்கிட்டாதான் உண்டு. அதுக்கு மேல ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து ரன்னை வேணா கண்டெயின் பண்ண முடியும். கிட்டத்தட்ட விக்கெட் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அதாவது டெத் ஓவர்ஸ்ல ரன்னை வந்து முடிஞ்ச அளவுக்கு அந்த ரொம்ப திறமையான பவுலரா இருந்தா ரன்னை கண்டெயின் பண்ண அதிக வாய்ப்பு இருக்கு. ஆனா அவங்களுடைய எக்கனாமி ரேட்டை குறைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓவராலா சீமன்ஸோட எக்கனாமி ரேட் வந்து 9க்கு மேல இருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த பிச் வந்து டாஸ் வின் பண்ணி அவங்க ஃபர்ஸ்ட் பேட் எடுத்து பிக் ஸ்கோர் அடிச்சாங்கன்னா அவங்களுக்கு வின்னிங் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அடுத்து நம்ம பார்க்க போறது, இந்த மேட்ச்ல பிளேயிங் 11 நம்ம பார்ப்போம். யார் யாரெல்லாம் விளையாட அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அபிஷேக் சர்மா விளையாட அதிக வாய்ப்பு இருக்கு. அபிஷேக் சர்மா 3 மேட்சுமே டக் அவுட் ஆயிருக்காரு. இந்த மேட்ச்ல அவர் திரும்ப கம்பேக் கொடுப்பாரு நம்ம எதிர்பார்க்கலாம். இஷான் கிஷன், திலக் வர்மா ஆர் சூரியகுமார் யாதவ் தேர்ட் ஆர் ஃபோர்த். ஃபிஃப்த் பார்த்தோம்னா சிவன் டூபே, ஹார்திக் பாண்டியா. இந்த மேட்ச்ல ரிங்கு சிங் இல்லைன்னா வாஷிங்டன் சுந்தர் இறங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. 2 பேர் ஓவரால். அப்புறம் அக்சர் பட்டேல், ஹர்தீப் சிங், வருண் சக்கரவர்த்தி அண்ட் பும்ரா, இவங்கெல்லாம் நம்மளுடைய பிளேயிங் 11ல விளையாடுவாங்க. இப்போ நம்ம அதாவது சவுத் ஆப்பிரிக்கா பிளேயிங் 11 பார்த்தோம்னா டிகாக், மார்க்ரம், ரிக்கில்டன் டாப் ஆர்டர்ல வந்து 3 பேர் விளையாடுவாங்க. கீழே போனோம்னா டெவல் பெவிஸ் இருக்காரு, ஸ்டப்ஸ் இருக்காரு, போஷ் இருக்காரு, மில்லர் இருக்காரு. அப்புறம் வந்து இங்கிரி விளையாடுறாரு, மகாராஜா விளையாட வாய்ப்பு இருக்கு. ஜான்சன், இவர் தான் ரொம்ப முக்கியமான பிளேயர். மார்கோ ஜான்சன் வந்து இருக்காரு. இப்போ இதுல சவுத் ஆப்பிரிக்கா பிளே 11ஐயும் நம்மளுடைய பிளேயிங் 11ஐயும் கம்பேர் பண்ணோம்னா கிட்டத்தட்ட சிமிலர் பேட்டர்ன்லயே இருக்கும். டாப் ஆர்டர் 3 பக்காவா இருக்கும், மிடில் ஆர்டரும் பக்காவா இருக்கும். அதே மாதிரி பவுலர்ஸ் பண்ணாலும் கொஞ்சம் ஸ்லைட்லி எட்ஜ் வந்து இந்தியா டீம் இருக்கும். ஏன்னா அது பும்ரா இருக்கிறதுனால அது மாதிரி பிளேயர்ஸ் வந்து டெத் ஓவர்ல போறதுக்கு வந்து அவங்க சைடு கார்வின் கோஷ் இருக்காரு. மற்றபடி கொஞ்சம் மற்ற எல்லாமே சேம் தான். இப்போ நம்ம இந்த மேட்ச்ல ரொம்ப குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய 3 விஷயம், நம்ம இந்திய அணிக்கு எது ரொம்ப பாதகமா அமைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 3 விஷயங்களை சொல்லலாம். என்னென்ன 3 விஷயம் பார்த்தோம்னா, சப்போஸ் நம்ம வந்து செகண்ட் பேட்டிங் போனோம் அப்படின்னா நம்மள ட்ரிபிள் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஏன்னா பினிஷிங்ல ரிங்கு சிங் சப்போஸ் இருந்தாரு அப்படின்னா அவர் இடத்துல சப்போஸ் விக்கெட் வந்து நம்ம சப்போஸ் அவங்க ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க, ஒரு 220 230 அடிச்சுட்டாங்க அப்படின்னாலே நமக்கு ஆக்சுவலா ப்ரெஷருங்கிறது பில்ட் ஆயிடும். அப்போ டாப் 3ல உள்ளவங்க யாராச்சும் பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். இல்லைன்னா கீழே யாராவது பெர்ஃபார்ம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அங்க ரிங்கு சிங் வந்து ரொம்ப புவர் ஃபார்ம்ல இருக்காரு. 4 மேட்சஸ் விளாண்டு 23 அவ்வளோ ரன் அடிச்சிருக்காரு. அப்படி இருக்கும் பொழுது அந்த இடத்துல வேற யாராச்சும் பவுலர் ரீப்ளேஸ் பண்ணுவாங்களா நம்ம பசங்க, இல்ல வேற யாராவது பேட்டிங்கை கொண்டு வருவாங்களாங்கிறத பொறுத்து பார்க்கணும். அது ஒரு சவால். ரெண்டாவது, அவங்களுடைய பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ்.
ரிக்கில்டன், டிகாக் பிளஸ் மார்க்ரம் கேஃபர். இவங்க 3 பேருமே டாப் ஆர்டர்ல செம்ம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுவரையும் நடந்த டிகாக் வந்து அவருடைய பீக் அதாவது பீக் ஃபார்ம்ல இருக்காரு. அப்படி பார்க்கும் பொழுது அந்த 3 பேரை நம்ம பவுலர்ஸ் வந்து ஹேண்டில் பண்றது ரொம்ப டிஃபிகல்ட்டியா இருக்கும் போது இதுதான் 2வது சவால். 3வது சவால் என்னன்னா, கார்பின் போஷ் வந்து அவர்கிட்ட ரொம்ப இப்பைக்கு ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்கா டீம்ல எமர்ஜ் ஆகிற ரொம்ப கம்மியான எக்கனாமியில போட்டுக்கிட்டு இருக்க ஒரு பவுலர். அவரை தான் டெத் ஓவர்ல யூஸ் பண்றாங்க. அவரை நம்ம பேட்டர்ஸ் வந்து எப்படி டேக்கிள் பண்ண போறாங்க அப்படிங்கிறது இன்னொரு மெயின் விஷயம். சப்போஸ் நம்மளால ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறாங்க இல்ல செகண்ட் பேட்டிங்கும் பிடிக்கிறாங்கன்னா டெத் ஓவர்ஸ்ல இவருடைய யார்கர் நல்லா பண்ணிட்டு இருக்காரு. யார்கர் போடும் பொழுது அதை யாரு கேபிட்டலைஸ் பண்ண போறா? கண்டிப்பா சிவா இருந்தா யார்கரை விளையாட மாட்டாரு, நல்லா நம்ம சொல்லலாம். அந்த இடத்துல சூரியகுமார் யாதவோ திலக் வர்மாவோ வேற யாராவது பேட்டர்ஸ் இருந்தா விளையாடுவாங்க. சப்போஸ் அந்த இடத்துல சிவா மாட்டிக்கிட்டாரு, 2வது ரிங்கு சிங் மாட்டிக்கிட்டாரு, மத்த ஏதாவது பேட்டர்ஸ் மாட்டிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பா கார்பின் போஸுக்கு இது ஃபேவரபிளா முடிஞ்சு சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ரொம்ப ஃபேவரபிளா வாய்ப்பு இருக்கு. 3வது பாயிண்ட் வந்து கார்பின் போஸை ஹேண்டில் பண்றது கார்பின் போஸ் தான் நமக்கு 3வது சவாலாக இருக்க போறாரு. இந்த 3 சவால்களை நம்ம எப்படி கையாள போறோம் அப்படிங்கறத இந்த மேட்சே இருக்கு. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த மேட்ச்ல யார் கேம் சேஞ்சரா இருப்பாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எனக்கு 2 பேர் மட்டும் தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் டீம்ல வந்து நம்ம இந்தியா டீம் பார்த்தோம்னா ஹர்திக் பாண்டியா இருக்காரு. அதே சவுத் ஆப்பிரிக்கால பார்த்தோம்னா மார்க்கோ ஜான்சன். கிட்டத்தட்ட 2 பேரை தான் கேம் சேஞ்சரா இருக்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவர் வந்து பவுலிங்கும் சரி பேட்டிங் சரி பக்காவா பண்ணுவார். அதே மாதிரி பாண்டியாவும். இவங்க 2 பேர் தான் இந்தியா டீம்ல கேம் சேஞ்சரா அதிகம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இதுல யாருக்கு ஸ்லைட்லி எட்ஜ் வின் பண்றதுக்கான சான்சஸ் அதிகம் இருக்குன்னு பார்த்தோம்னா, பேட்டிங் பவுலிங் எல்லாரையும் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா எல்லாமே ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான் சேம் ஆர் ஈக்குவல். ஆனா ஸ்லைட்லி எட்ஜ் வந்து இந்தியாவுக்கு மட்டும் இருக்கு. அது காரணம் என்னன்னா, பும்ரா ஒன்லி நம்ம டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால பவுலிங் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால இந்தியா ஒரு 48-50, 45, 55 அது மாதிரியான பர்சன்டேஜ்ல இந்தியாவுக்கு ஸ்லைட்லி எட்ஜ் இருக்கு வின் பண்றதுக்கான இந்த மேட்ச்ல. நன்றி.